இது உங்க நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இன்னை விட என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் இல்லாத டைம்ல எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஐயோ நம்ம வீட்ல ஒரு இன்வெர்டர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இனி அந்த கவலையை விடுங்க. ஏன்னா நம்ம ஒரு சிம்பிளான இன்வெர்டர் எப்படி ரெடி பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்க ஃப்ரெண்டுங்களுக்குலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் யூஸ் ஆகும்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனல் வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இன்வெர்டர் செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா, இது வந்து யூபிஎஸ் தான். இது கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ணக்குள்ள கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து தொடர்ந்து ஒர்க் பண்றதுக்கு உண்டான யூஸ் ஆகிற ஒரு பொருள் தான். இது வந்து பழைய இன்வெர்டர். இது ஆக்சுவலா ஒர்க் ஆகல, இது வீணாகி போனது. இது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கம்ப்யூட்டர் வீணாகி போய் வீணா வச்சுட்டு இருந்தான். அவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கினது தான் இது. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இன்வெர்டர் ரெடி பண்ண போறோம். இது ஒர்க் ஆகுதான்றதுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக இப்ப நான் பிளக்ல சொருவி உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இது ஆக்சுவலா ஒர்க் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஏற்கனவே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தான். சரி சும்மா வச்சுருக்கிறியடா, நான் இது மாதிரி ரெடி பண்ண போறேன், கொஞ்சம் குடுறான்னு சொல்லிட்டு கேட்டுவாங்கன்னு தான். இப்ப இதை ஆன் பண்றேன் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப ஆன் பண்ணாலும் ஒர்க் ஆகல. இது சுத்தமா வீணாகி போயிடுச்சு. இதுல என்ன ப்ராப்ளம் முதல்ல பாத்துக்கலாம். மேக்சிமம் இது மாதிரி இன்வெர்டர்ல ஒன்னு ஆன் ஆஃப் சுவிட்ச் வீணாகி இருக்கும், அப்படி இல்லைன்னா பேட்டரி போயிருக்கும். இந்த ரெண்டு ஃபால்ட்ல ஏதோ ஒண்ணுதான் இருக்கும் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி நான் ஏற்கனவே கேட்டவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. ஒன்னு சுவிட்ச்ல ஃபால்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா பேட்டரி போயிருக்கும். அதுல என்ன ஃபால்ட்னு இதுல நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை பேக் சைட்ல திருப்பினா இது மாதிரி 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம முதல்ல ஓபன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கழட்டிட்டு இதை வந்து மேல இப்படி ஓபன் பண்ணோம்னா இப்ப இது மாதிரி ஓபன் ஆயிடும். இதை வந்து நல்லா ஓபன் பண்ணி உள்ள நிறைய ஒயர்லாம் இருக்கும். நம்ம கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் கழட்டக்குள்ள. அதை கொஞ்சம் லைட்டா எடுத்து பக்கவாட்டுல இது மாதிரி வச்சிடலாம். அதுவும் பாத்தீங்கன்னா உள்ள நிறைய ஒயர்லாம் ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பக்கவாட்டுல இப்படி வச்சிடலாம். இப்ப அடுத்தது யூபிஎஸ்னுடைய பவரை பிளக்ல கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்றேன். இப்ப இதுல சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு யூபிஎஸ்னுடைய பவரை இப்ப நான் ஆன் பண்றேன் பாருங்க. இது மாதிரி ஆன் பண்ணிக்கங்க. ஒருவேளை உங்ககிட்ட மல்டிமீட்டர் வச்சிருந்தா இப்ப நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இதுக்கப்புறம் மல்டிமீட்டர் நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த பாருங்க. இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரியில மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணி பார்க்க கூட பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏறது உங்களுக்கு தெரியும். 5.44 5.45 கொஞ்சம் கொஞ்சமா ஏறும், பவர் சார்ஜிங் ஏறும். அப்படின்னா நமக்கு சார்ஜிங்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்ப நமக்கு பேட்டரி தான் ப்ராப்ளம். இப்ப இனிமேல் வந்து மல்டிமீட்டர் வச்சுக்கிறவங்க இப்படி செக் பண்ணி பாத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க இனிமேல் நான் செய்ய போற விஷயத்த பாருங்க. இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்ப அந்த பிளக்க புடிங்கி விட்டுடலாம். இப்ப பாருங்க இது பேட்டரியில இருக்கிற கனெக்ஷன் தான். இது இப்ப பேட்டரியில இருக்கிற கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப ரெட் ஒயர் தான் பாசிட்டிவ், பிளாக் ஒயர் தான் நெகட்டிவ். அதை பேட்டரியில இருந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நமக்கு இது மாதிரி ஒரு கார் பேட்டரி தான் இது. 40AHன்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டரி தான் இது, கார் பேட்டரி. இந்த பேட்டரி ஒண்ணு எடுத்துக்கலாம். இது பழைய பேட்டரி தான். இப்ப இது மாதிரி ஒயர் 2 ஒயர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் ஒயரு, பிளாக் கலர் ஒயரு. இப்ப அதுல நான் காட்டுற மாதிரி இப்ப கம்பியை இது மாதிரி மடக்கி விட்டுக்குங்க. ஒருவேளை இது வந்து 2.5 ஒயர், அது சொல்ல மறந்துட்டேன். இந்த 2.5 mm சொல்லுவாங்க, அந்த ஒயர் தான் எடுத்துக்கிறேன். ஏன் பாஸ் 1 mm யூஸ் பண்ணிட்டு இப்படி 2.5 போய் சொல்றீங்களே, இதெல்லாம் தப்பு இல்ல? ஒயரை பத்தி தெரிஞ்சவங்க இப்படி கேள்வி கேட்பீங்க. ஆனா என்கிட்ட 1 mm ஒயர் தான் இருந்தது, அதனால நான் அதை யூஸ் பண்ணேன். ஆனா இதுல யூஸ் பண்ண வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா 2.5 mm தான். ஏன்னு கேட்டீங்கன்னா பேட்டரியில ஏற்கனவே கனெக்ஷன் கொடுத்திருந்த ஒயரும் 2.5 mm தான். அதனால நம்ம அதே அளவு ஒயரை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப அதை வந்து நம்ம பேட்டரி இருந்து ரிமூவ் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல அந்த பின் ஒண்ணு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 2 ஹோல் மாதிரி இருக்கும். அதுல நம்ம இப்ப நான் செஞ்ச மாதிரி கம்பியை சுருட்டிட்டு மடக்கிட்டு அது உள்ள விட்டுட்டு இது மாதிரி கட்டிங் பிளேயர்ல டைட் வச்சீங்கன்னா நல்லா டைட் ஆயிடும். இது மாதிரி டேப்பை போட்டுக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஒயரை இதே மாதிரி 2.5 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அதை அதே மாதிரி கட்டிங் பிளேயர்ல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இது மாதிரி டேப்பை போட்டுக்கலாம். டேப் அடிக்குள்ள நல்லா அடிச்சுங்க. ஏன்னா நம்ம உள்ள வச்சு மூட போறோம். அடுத்ததுல எதுலையும் ஷார்ட் ஆகக்கூடாது. ஒருவேளை ஸ்லீவ்ஸ் இருந்ததுன்னா கடையில விற்கும், அதை வாங்கி கூட ஹீட் பண்ணி கூட அதை நல்லா இது பண்ணிக்கங்க, ஒட்டிக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது இது மாதிரி பிளாக் ஒயர்னுடைய அடுத்த முனையில இது மாதிரி ஒயரை நல்லா நீட்டா சீவிட்டு அதை ரிங்கு மாதிரி அடிச்சுட்டு இப்ப பேட்டரியினுடைய நெகட்டிவ் பக்கத்துல இது மாதிரி நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்ப பேட்டரியில உங்களுக்கு பார்த்தா தெரியும் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம், அதுதான் நெகட்டிவ். அந்த சைட்ல வந்து பிளாக் ஒயரையும் பாசிட்டிவ் பிளஸ்ன்னு போட்டிருக்கோம், அந்த பக்கத்துல எல்லோ ஒயரையும் வச்சு நல்லா இது மாதிரி டைட் வச்சுட்டேன். இப்போ ஒயரை நல்லா கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூபிஎஸ்ல ஆன் பண்ணிடலாம். இப்ப நான் ஆன் பண்ணிட்டேன். யூபிஎஸ்ல எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் ஆன் ஆகும். நீங்க ஆன் பண்ண உடனே ஆன் ஆகலன்னு நினைக்காதீங்க, அது ஆன் ஆகிடும். இப்ப பாருங்க ஆன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆன் ஆயிடுச்சு, அந்த கிரீன் லைட் எரியுது பாருங்க. இப்ப இன்வெர்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப இதுல வந்து பேட்டரி தான் ப்ராப்ளம். இது மாதிரி டைம்ல உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணியும் ஒர்க் ஆகலைன்னா, உங்களுக்கு பேட்டரி நல்லா தான் இருக்குது, ஃபுல் சார்ஜ்ல இருக்குதுன்னா அப்ப சுவிட்ச்ல ஃபால்ட்டா இருக்கலாம். அப்ப நீங்க அந்த கடையில எடுத்து போய் கொடுத்து அந்த ஒரு சுவிட்சை ஒண்ணி மாத்திக்கங்க. இப்ப பேட்டரியில இருந்து அந்த ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு
இப்போ அந்த ஒயர் வந்து இந்த இடத்துல இருந்து வெளியே பேக் சைட்ல வர்றதுக்காக, ஏன்னா பேட்டரி நம்ம இது உள்ள வைக்க முடியாது இல்லைங்களா, வெளியே அவுட்டர்ல தான் வைக்கணும். அதுக்காக பாத்தீங்கன்னா உள்ள அந்த ஒயர் வெளியே வர்றதுக்காக அந்த இடத்துல சால்டினை வச்சு லைட்டா ஒரு ஹோல்ட் பண்ணிடலாம். இப்போ அதை ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ அந்த பேட்டரி ஏற்கனவே இருந்ததுங்களா உள்ள பேட்டரி, அதை எடுத்தாலும் எடுத்துடலாம், இல்ல அது உள்ளே வச்சுக்கிறோம் க்ளோஸ் பண்ணிடலாம். அது மேல இருந்து அந்த பேட்டரி பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்ல, அதை அங்கேயே வச்சுட்டு இப்ப மேல் யூபிஎஸ்னுடைய மேல் கவரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப அதனுடைய பழையபடியே ஸ்க்ரூ எல்லாம் போட்டு இப்ப அதை டைட் வச்சிடலாம். இப்ப ஸ்க்ரூ டைட் வச்சுட்டேன். இப்ப அந்த ஒயர் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இப்படிதான் வெளியே வந்திருக்கும். இந்த ஒயர் தான் வந்து பேட்டரியில நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய ஒயர். இது வந்து நமக்கு பவர் சப்ளை, அது கொடுக்க வேண்டியது பவர் ஒயர். இது 3 பின் டாப் இருக்கும். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பேட்டரியில பழையபடியே நெகட்டிவ் நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ்லையும் வச்சு நல்லா வச்சு டைட் வச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒயர் தான் இல்ல, அந்த பேட்டரியில கனெக்ட் பண்றதுக்குன்னே லெக் மாதிரி விக்குது, அதை வாங்கி கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு அதுல ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு இதுல வச்சு நல்லா ஸ்க்ரூ மாதிரியே இருக்கும், அதை வச்சு டைட் வச்சீங்கன்னா நல்லா டைட் ஆயிக்கும். நான் இது உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால நான் உங்களுக்கு ஒயர்லே இப்போ கனெக்ட் பண்ணி செஞ்சு காட்டுறேன். ஒயர்ல கனெக்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி வேண்டான்ற மாதிரினா உங்களுக்கு அது லெக் மாதிரி கிடைக்கும், அதை வாங்கி கூட அதுல கனெக்ட் பண்ணி இதுல வச்சு போல்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு டைட் வச்சிட்டீங்கன்னா நமக்கு நல்லா கிரிப் ஆயிடும். இப்போ இத பழையபடியே நல்லா டைட் வச்சுக்கலாம். இதை டைட் வச்சு முடிச்சதும் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேட்டரியில கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அதுல நல்லா ஒர்க் ஆகிறது தெரியும். இப்போ நம்ம சுவிட்சில் பிளக் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து டைரக்ட் கனெக்ஷன்ல ஒர்க் ஆகின்னு இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணக்குள்ள பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணக்குள்ள நமக்கு பேட்டரியில இருந்து கனெக்ட் ஆகும். இப்போ நல்லா ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பேட்டரியில இருந்து அது ஒர்க் ஆகினே இருக்கும். இப்போ இதை நம்ம செக் பண்றதுக்காக இந்த யூபிஎஸ்க்கு பின்னாடி 3 பிளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நாம கனெக்ஷன் எடுத்து நம்ம லைட் எரியுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர்ல ஒரு 9 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கேன். அதுல 2 பின் சாக்கெட்டை கனெக்ட் பண்ணி இப்போ அதில் சொருகுறேன். இந்த லைட் எரியுது பாருங்க. இப்போ இது மாதிரி நமக்கு தேவையான லைட்டை நம்ம வீட்டில் ரொம்ப லைட்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். எவ்வளோ வாட்ஸ் கம்மியா இருக்கோ அந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு இப்போ லேட்டஸ்டா வர்ற பல்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு 9 வாட்ஸ் 5 வாட்ஸ் 6 வாட்ஸ்னு கிடைக்குது. அது மாதிரி பல்பு வாங்கி போட்டோம்னா நம்ம ஒரு 3 பல்பு கூட தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு லோடு அதிகமா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து பேட்டரியினுடைய சார்ஜிங் டைம் வந்து கம்மி ஆயிடும். அதனால நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மற்ற டைம்ல மற்ற லைட்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.